வாயில வேற முடிப்புச்சு. வாயில முடிப்பு. நான் எப்பவுமே ஹோம்லியான கேர்ள். 10 மணிக்கு மேல வந்து ஒரு ஸ்டோரி வரும். நான் எஞ்சலக்குள்ள கட்டெரும்பு புகுந்திருக்கு எதுக்கு? வாய்ப்பே இல்ல. நான் ஒரு கோழியை நல்லா பெருசா வளர்த்து சூப் வச்சு குடிக்க போறேன். தயவு செஞ்சு அதையாவது கொஞ்சம் பெருசா வளர்க்கணும். அந்த கோஆபரேஷன் இருக்கு பாத்தீங்களா? ஆனா எனக்கு இவரோட சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது நேத்து. வேற யாருக்குமே அளவே எடுத்தது இல்லையா? இல்ல நேத்து எத்தனை உங்களுக்கு? மக்களே, என்னடா இவன் லுங்கியோட வரேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஒரு சின்ன கெட்டப் அதனால லுங்கியோட வந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக பிரபலமாக போயிட்டு இருக்க இன்ஸ்டாவில் வந்து வைரலாக போயிட்டு இருக்க ஒரு பர்சன் தான் வராங்க. அவங்க பேர் வேற வீல ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, அவங்க பேர் ஒரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரோ வந்து கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும் அப்படின்னாங்க. எப்பவும் வந்து மாடர்னாக அங்கங்கே கிழிஞ்சு போட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம குடும்ப குத்து வழக்காக வராங்க. வாங்க. இல்ல எனக்கு புரியல, என்னென்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, உனக்கு பில்டப் கொடுத்துட்டேன் ரொம்ப நாளா. நீ பில்டப் கொடுக்குற மாதிரி தெரியல, என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. க்ளோஸ் போ. வாயில வேற முடிப்புச்சு. வாயில முடிப்பு. உனக்கு பேச வராதா? இவனோட சேனல்ல போய் பாருங்க, எத்தனை பொண்ணுங்கள்ட்ட என்னென்ன சில்மிஷம் பாத்துருக்காங்க. ஆமா, ஒரு 2-3 பீப்புள்ஸ பார்த்து நல்லா இருக்கீங்களா, அதாவது 2-3 பேரை பார்த்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தெரியாதவங்கள. சரி, ஓகே. இன்னைக்கு இவ்வளவு அடக்கமா வந்திருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன? நான் எப்பவுமே ஹோம்லியான ஒரு பொண்ணு. எப்பவுமே ஹோம்லியாவா? பாத்துக்கோ. ஹோம்லி. நான் எப்பவுமே ஹோம்லியான கேர்ள். 10 மணிக்கு மேல வந்து ஒரு ஸ்டோரி வரும். நான் எஞ்சலக்குள்ள கட்டெரும்பு புகுந்திருக்கு எதுக்கு? வாய்ப்பே இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இவனா சொல்லி இவனா சிரிச்சுக்கிறாரு. நீங்க எங்க அப்படியே ஒண்ணுல்ல, இதுக்கு முன்னாடி வந்துட்டு பாம்பு அதெல்லாம் பேசி. இப்போ கைஸ், இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரு டேர் பண்ண போறோம். ஒரு கண்டென்ட் எல்லாருக்கும் ஒரு டேர் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மொட்டை பாஸுக்கு தான் ஒரு முத்தம் அணைச்சு உண்மை தரும், ஒரு இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும் அப்படின்ட்டு ஓகே. முத்தம் கேளுங்க. முத்தம் ஏதோ அசால்ட்டா சொத்தை கேக்குற மாதிரி முத்தம் கேட்டுறீங்க. எப்படி சொல்லி கேக்குறீங்கன்னா, எனக்கு அண்ணனே இல்ல, உங்களை பார்த்தா என் அண்ணன் மாதிரி இருக்கு, உங்களுக்கு லவ் பண்றேன்னு சொல்லி கேட்கணும். வானவில் இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். அடுத்த டேர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிக்கு தான். என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டீங்களா? சரி, நான் பார்க்க அழகா இருக்கேனா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கேனா? சீரியலுக்கு நல்லா தான் இருக்கு. ஓ, சீரியலுக்கு நல்லா இருக்கேனா? எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுமா. இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தில் உண்டான கனவு. அதுக்கப்புறம் பாட்டு தெரியல, எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேயா? ஓகே, அவ்வளோதான். ஓகேயா? ஓகே தான், அவ்வளோதான். வேற என்ன சிம்பிளா? எங்கள் வீட்டு ஒரு டாட்டர், இது ஒரு டாட்டர். எங்கள் வீட்டு ஒரு டாட்டர், இது ஒரு டாட்டர். गाइस, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? என்ன கடைக்கு? கோழி கடைக்கு. கோழி 65 கடைக்கு வந்திருக்கோம். எல்லாருமே வந்து சிக்கன் 65 தான் சாப்பிட்டுருப்பீங்க. நான் கோழி 65 கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன எப்படி பாக்குறேன்? இல்ல, கோழி 65 போட்டிருக்காங்க, ஆனா அந்த மிளகாவா இருக்கு. கோழி இல்ல, வேற என்ன ட்ரை பண்ணாத. அது குடமிளகா. என்ன மிளகா? அது குடமிளகா இல்ல, காஞ்ச மிளகா. பிறந்தாங்க எப்படி உள்ள அதுக்கு தனியா ஒரு நாள் இருக்கு. அனுமான் எப்படி கையில அந்த மலையோட இருப்பாரோ, அந்த மாதிரி நம்ம அபி வந்து கையில அந்த பேக்கோட இருப்பாரு. சிலையோட இருப்பாரா? இவங்களே அந்த இது வச்சிருப்பாருடா. இது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா கையில? பேர் எனக்கு தெரியல. குண்ட கவச கவச குண்டலம். கவச. ஆமா, அதோட பேர் அதானே, தெரியுமா? கவச குண்டலம்.
அவரோட இந்த சிப்ஸ் எல்லாம் எதுக்கு இவங்க செஞ்சு தரது எப்படி சிப்ஸ் எதுக்கு நான் அவர்கிட்ட கேளு. இதெல்லாம் எதுக்கு ப்ரோ வச்சிருக்கீங்க? சாப்பிட சிக்கன்ல போடுறதுக்கா? சிக்கன்ல தான் ஆக்சுவலி இந்த கவர்லயே பண்ணி கொடுத்துருவாங்க. வச்சு நீங்க தந்துருவீங்களா? அப்பவே உங்களுக்கு பிளேட் கழுவுற வேலை மிச்சம். கரெக்டா? சிப்ஸ் பாக்கெட் மட்டும் எடுத்துக்கிறேன். நல்லா ஆகாதுங்க. நனா தாலாட்டும் அன்னை மடி நீ சித்திர பூவே. குரங்குக்கு இருக்கு வாலு, உனக்கு இருக்கா? அபி நான் ஒரு கோழியை நல்லா பெருசா வளர்த்து சூப் வச்சு குடிக்க போறேன். தயவு செஞ்சு அதையாவது கொஞ்சம் பெருசா வளர்க்கணும். வெஜ் நீ வரும்போது அங்க சொல்லிட்ட வெஜ்னு. நான் வெஜ்னு சொன்னேன்டா. நான் வெஜ்னு சொன்னேன். நான் வெஜ்னு அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த காமன்ல அவாய்ட் பண்ணிருக்கீங்களே. ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க போல பயங்கரமா. என்ன இருக்கு? ஹார்ட் ஒர்க். பேர் வெஸ்ட் நொல்லம்பூர் ஏர்டெல் ஸ்டோர் ரூமுக்கு ஆப்போசிட்ல தான் கடை இருக்கு. ஸோ நீங்க வந்து கோழி 65 சாப்பிடணும், அந்த மாதிரி ட்ரீ சிக்கன்லாம் சாப்பிடணும்னா இங்க வந்து சாப்பிடுங்க. இந்த சிக்கன் சாப்பிடணும்னா இது கவர்மா, சிக்கன் இல்ல. வந்து எவ்வளவு சிக்கன் வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இந்த மாதிரி க்ரீ சிக்கன் வந்து வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட். சிக்கன் ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. அதுவும் இந்த தந்தூரி மயோனஸ்ல அப்படியே இந்த வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு வாங்கல. நான் நேற்று ஒரு சாங் பார்த்துருப்பீங்க, அதில் டெய்லர் அங்கிள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்புங்க, அவர் தான் அந்த டெய்லர் அங்கிள். டெய்லர் அண்ணா. அந்த கோஆபரேஷன் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப பாவமா அழகா இருக்காருடா. வாயில வந்து அந்த கோழியோட குழந்தை எல்லாம் வந்துரும். அதுக்கு அப்பா எத்தனை 12. அதுக்கு அப்பா யாரு? அதுக்கு அப்பா யார் தெரியுமா? போந்தா கோழி. போந்தா கோழியா? இனியும் வர மாட்டேங்குது. ஆனா எனக்கு இவரோட சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது நேத்து. யாருக்குமே அளவு எடுத்தது இல்லையா? இல்ல நேத்து எத்தனை உங்களுக்கு? சேலஞ்ச் பண்ண போறோம். ஏல ஸ்டார்ட் ஆகுற நேம் எல்லாம் வரிசையா சொல்லணும். சொல்லிட்டே போகணும். யார் நடுவுல வந்து தெரியாம முழிக்கிறீங்களோ அவங்களுக்கு டேட். ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்றனால அப்படியே பேசுறேன். சரி ஓகே, நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அபிநயா. அடுத்து இவங்க. யோசிக்க கூடாது. அபிநயா. அருணாச்சலம். ஏய் அது சொல்றாரு. அவர் சொல்றாரு. அறிவலகி. அனுஷா. தெரியல. மாதுளை. ஃப்ரூட். கிரேப்ஸ். வாழைப்பழம். ஆப்பிள். ஐயோ மட்டையா நம்ம சாப்பிட்டோம், பில் பே பண்ணனும், 10 ரூபாய் கம்மியா இருக்கு, 10 ரூபாய் பாக்கி 100 ரூபாய். ஆனா கேல்ஸ் மட்டும் தான் கேட்கணும். கேல்ஸ் மட்டும் தான் கேட்கணும். அடிப்பாங்க. அமௌண்ட் இல்லையா? கஷ்ட காலத்துல இருக்கிறாங்களா? ஐயா அவங்க தெரிஞ்சு போடுங்க. ஆக்சுவலா நீங்க அங்க போய் காசு கேட்க போனீங்க. அவங்க உங்ககிட்ட காசு கேட்டுட்டு முடிச்சுட்டாங்க. அதனால அது வந்து செல்லாது. நீங்க அந்த நேரா போயிட்டு அந்த யமஹா பைக் இருக்குல்ல, அதுல உள்ள ஹெல்மெட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடணும். ஓகே? என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? போங்க போய் எடுத்துட்டு வாங்க. போங்க. சம்பவம் இந்த சம்பவத்தை இன்னைக்கு ஒண்ணு வச்சிருக்கீங்க. யாரோட பைக்குனே தெரியாது, பாவம் போய் மாட்டிக்க போறாரு போலீஸ். ஹெல்மெட். காதுல வேற ஹெட்செட், இங்க வந்து எடுக்கணும்னா
ஆனால் இது உங்கள் வண்டியா? ஹெல்மெட் போட்டு நிமிஷம் எடுத்துக்குவோம். உள்ளே வீடியோ பண்ணுறோம், உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எடுத்துக்கிறோம். யாரோடதுன்னே தெரியல. ஹெல்மெட் எடு, இல்லை ஹெல்மெட் எடுத்துட்டு வந்துட்டேன்.